ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்மளுடைய சேனலில் ஒரு நாளைக்கு முன்பதாகவே தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமா, என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அதன்படி நேற்றிரவு நான் போட்ட வீடியோலையும் இன்னைக்கு ஏர்லி மார்னிங் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி போட்ட வீடியோலையும் இன்றைக்கான தங்கம் விலையில் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் பழைய விலைக்கே இருக்கலாம், இல்லை என்றால் ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 to 45 இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதன்படியே இன்று டிசம்பர் 4 தங்கம் விலையில் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் 40 ரூபாய் மாத்திரம் குறைந்து 1 கிராம் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 12,020 ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. அண்ட் வெள்ளியின் விலையிலும் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் நேற்றைக்கு விலையிலேயே இருக்கலாம், இல்லை என்றால் பிளஸ் ஆர் மைனஸ் 1 to 2 இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதன்படியே வெள்ளியின் விலை 1 கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 200 per கிராம் என சந்தைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மத்தியில் நாளை டிசம்பர் 5 தங்கம் விலை என்ன ரேஞ்சில் இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அது ரிசீவ் ஆகும். ஆக்சுவலி இன்னைக்கான மார்க்கெட் ரேட்டு 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை 12,020 தான். பட் ஆனால் மேஜர் ஆஃப் த ஷாப்பில் 11,885 அவங்க ரேட் வச்சுருக்காங்க. ஒரு வேலை ஏதோ ஆஃபர்ஸ் ஏதாவது போயிட்டு இருக்கா என்னன்னு தெரியல. பட் ஆனால் இன்னைக்கான மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 12,020 தான். ஸோ இன்னைக்கு விலையில் வந்து பெரிய லெவலில் சேஞ்சஸ் இல்லை. ஸோ இதே மாதிரி தான் நாளைக்கு டிசம்பர் 5 தங்கம் விலையில் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் இன்றைக்கு விலையிலே இருக்கலாம், இல்லை என்றால் இதிலிருந்து பிளஸ் ஆர் மைனஸ் 5 to 45 இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. பட் ஆனால் வெள்ளியின் விலை இன்றைக்கு 1 ரூபாய் குறைந்து 200 per கிராம் என சந்தைப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வெள்ளியின் விலை நாளைக்கு 1 கிராமுக்கு 2 ரூபாய் முதல் 4 ரூபாய் வரை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருப்பினும் இது சொன்னது எல்லாமே இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான். அடுத்த அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன். நீங்கள் டெஃபினெட்லி மார்னிங் சேனலை மானிட்டர் பண்ணிக்கோங்க. அப்போதான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான தகவல், ரஷ்யாவுடைய பிரசிடென்ட் புட்டின் வந்து இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்திருக்காரு, இந்தியா விசிட் பண்ண வந்திருக்காரு. ஸோ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர் வெல்கம் பண்ணியிருக்காரு. ஸோ இதன் காரணமாக ஒரு சில எக்கனாமிஸ்ட், ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய புட்டினுடைய விசிட் காரணமாக தங்கத்தின் விலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவங்களுடைய மீட்டிங்கில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் குறித்த டிஸ்கஷன் அவங்க பேச போகிறதா வந்து நியூஸ் வந்திருக்கு. பட் ஆனால் அது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை, என்ன அவங்க பேச போகிறாங்க நமக்கு தெரியல. ஏன்னா இன்னும் எதுவும் அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆகலை. அஃபிஷியலான ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அதை குறித்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அண்ட் இந்த ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க சொல்லும் போதும் கூட தங்கம் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு, கொஞ்சம் குறையலாம். பட் ஆனால் திரும்ப அகெயின் வந்து அது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எனிவே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவங்க புட்டினுடைய விசிட் வந்து என்ன மாதிரி அவங்க ட்ரேட் சைன் பண்ண போகிறாங்க, என்ன அவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க, நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்திய ரூபாயின் மதிப்பு நேற்றை விட திரும்ப இன்றைக்கும் வந்து ஒரு புது வீழ்ச்சியில் வந்து இப்போ விழுந்திருக்கு. ஸோ நேற்றைக்கு அதிகபட்சமாக 90.30 அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 90.42 வரையுமே ஒரு டார்கெட்டை, ஒரு ஹை ரெக்கார்டை டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே டக்குன்னு இறங்கிடுச்சு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், இது இன்னும் எப்படி மேலே போகுதா இல்லை கீழே வருதான்னு வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி நாளைக்கான தங்கம் விலையில் பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இல்லை. அண்ட் வெள்ளியின் விலையில் ஒரு குறைவு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ ஏற்கனவே சொன்னது போல் இருப்பினும் இது இப்போதைக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான். அடுத்த அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளை காலையில் மார்க்கெட் ஃபிக்ஸிங்க்கு முன்னாடி கொடுப்பேன். நீங்கள் டெஃபினெட்லி மார்னிங் ஒரு வாட்டி அக்கௌண்ட்டை மானிட்டர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது உங்களுக்கு முழுமையான பயனாக இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு இப்பொழுதே மறக்காமல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கோல்டு ப்ரொடிக்ஷனுக்கான இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் லிங்க் இருக்குது. லிங்க்கை செக் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.